ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே கேட்ரிங். டிகே கேட்ரிங்கில் இன்றைக்கி நம்ம சென்னா பாயா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, தேங்காய் தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. இது வெள்ளை பாயான்றதுனால பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாமே தண்ணி தேவையான அளவு ஊற்றி நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. குக்கரில் முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு சோம்பு கொடுத்துக்கோங்க, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக வதங்கணும், ரொம்ப கண்ணாடி பதம் வந்தால் மட்டுமே போதும். ப்ரௌனிஷ் கலரில் வரக்கூடாது, ஏன்னா இது வெள்ளை பாயான்றதுனால நம்ம கலர் ரொம்ப கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தக்காளி 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 2ன்றது நம்ம ஒரு தக்காளியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட பொடி தக்காளின்றதுனால நான் 2ஆக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கி வரும்போது நம்மளுக்கு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம காலையிலே 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் மூக்கடலையே ஊற வச்சுருக்கிறேன். அந்த மூக்கடலையே ஒரு கப்பு எடுத்துருக்கீங்கன்னா அதில் ஒரு 1/2 கப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு பெயிண்டிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு மட்டன் ருசியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு மட்டன் ருசியில் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மூக்கடலையும் எடுத்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மூக்கடலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டாலுமே போதுமான அளவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டாச்சு. ஒரு 6 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். சுவையான மட்டன் பாயா ரெடி ஆகிடுச்சு. சென்னா பாயா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் ருசியவே அல்டிமேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இந்த பாயா. நீங்களே ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.